இப்போ சமீப காலமா தண்ணீர் பஞ்சம் அளவுக்கு அதிகமா போயிட்டு இருக்குங்க. நீங்க எந்த ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துக்கிட்டாலும் சரி, எந்த ஒரு நியூஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, பெங்களூர கேப் டவுன் அப்படிங்கிற ஒரு நகரத்தோட கம்பேர் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த கேப் டவுன் அப்படிங்கிறது என்னன்னா, நீங்க சரித்திரத்த புரட்டி பார்த்தீங்கன்னா, 2018 அந்த காலகட்டங்கள்ல கேப் டவுன் அப்படிங்கிறது சவுத் ஆப்பிரிக்காவோட ஒரு தலைநகரம். அந்த தலைநகரத்திலேயே தண்ணீர் பஞ்சம் அளவுக்கு அதிகமா போயிடுச்சு. அவங்க கிட்டத்தட்ட டே 0வ நெருங்கி போயிட்டு இருந்தாங்க. இந்த டே 0 அப்படின்னா என்ன? அந்த டே 0ல இருந்து அவங்க எப்படி விலகி இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நல்ல நிலைமைக்கு வந்துகிட்டு இருக்காங்க. நம்ம பெங்களூருக்குமே இந்த டே 0 வருமா? இல்ல பெங்களூர் அடுத்து எந்தெந்த நகரங்கள்லாம் அந்த லிஸ்ட்ல இருக்கு? இதிலிருந்து நம்ம தப்பிக்கிறது எப்படி? அப்படிங்கிற எல்லாத்தையுமே ஒரு டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷனா இந்த வீடியோல பார்ப்போம். வெல்கம் டு தமிழ் சாளரம். முதல்ல இந்த டே 0 அப்படின்னா என்னன்னு பார்த்துருவாங்க. டே 0 அப்படின்னா ஒண்ணும் இல்லைங்க. ஒரு நகரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த நகரத்துல ஒரே ஒரு சொட்டு தண்ணீர் கூட இல்லாம போற அந்த நாள தான் டே 0 அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படின்னா, நார்மலா ஒரு நகரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த நகரத்துக்கு ஒரு சில தண்ணீர் தேக்கங்கள் இருக்கும். அதாவது டேம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த டேம் இருக்கும். அந்த டேம் வழியா தண்ணீர வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. மழைநீரை ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. அப்புறம் 2வது ரிசோர்ஸ் பார்த்தீங்கன்னா, அண்டர் வாட்டர். நிலத்தடி நீர் இருக்கு பார்த்தீங்களா, அந்த நிலத்தடி நீரை வந்து போர்வெல் போட்டு அது மூலமா தண்ணீர் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா, வேற சில வழிகள் மூலமா தண்ணீர் வந்து அந்த நகரத்துக்கு வந்து சேரும். இந்த டே 0 அப்படிங்கிற நாள் வரும்போது நிலத்தடி நீர் ஆகட்டும், அந்த டேம் ஆகட்டும் எல்லாமே வத்தி போயிடும். அங்க ஒரே ஒரு சொட்டு தண்ணீர் கூட இருக்காது. அந்த அரசாங்கத்தினாலுமே தண்ணீரை வந்து மக்களுக்கு சப்ளை பண்ண முடியாத அந்த நிலைமை ஏற்படும். தண்ணீரை கடன் வாங்கக்கூடிய அந்த நிலைமை ஏற்படும். இந்த நாளை தான் டே 0 அப்படின்னு சொல்றாங்க. இந்த டே 0 அப்படிங்கிறது பல நகரங்களுக்கு கிட்டத்தட்ட நெருங்கி வந்துட்டாங்க. ஆனா அதுல இருந்து விலகி கொஞ்சம் கொஞ்சமா இப்போ நல்ல நிலைமைக்கு வந்துகிட்டு இருக்காங்க. அப்படி எடுத்துக்கிட்டோம்னா அதுல ஒரு முக்கியமான நகரம் தான் கேப் டவுன் அப்படிங்கிறது. கேப் டவுனுங்கிறது சவுத் ஆப்பிரிக்காவோட தலைநகரம். அங்க வந்து மக்கள் தொகை ரொம்ப அதிகமா இருக்கும். கிட்டத்தட்ட 40-50 லட்சம் மக்கள் அங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு மக்கள் இருக்காங்கன்னா, அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு நாளைக்கு எவ்வளவு தண்ணீர் வந்து அவங்க செலவழிப்பாங்க அப்படின்னுட்டு. இந்த சரித்திரத்தை கொஞ்சம் புரட்டி பார்த்தா 2014ல பாத்தீங்கன்னா, அந்த நகரத்துல தண்ணீர் அந்த சேகரிச்சு வச்சிருக்காங்க பாத்தீங்களா, டேம்ஸ்ல அந்த தண்ணீர் வந்து கிட்டத்தட்ட 90% சேகரிச்சு வச்சிருக்காங்க. அந்த நகரத்துல 6 நீர்த்தேக்கங்கள் இருக்கு. 6 நீர்த்தேக்கங்கள்லுமே கிட்டத்தட்ட 90% தண்ணீர் இருக்கு. அதுக்கப்புறம் என்னன்னா, அவங்க வந்து சரியா ப்ரிடிக்ட் பண்ணாம, அதாவது அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, எதிர்காலங்கள்ல கண்டிப்பா மழை பொழியும், அதை வச்சுக்கிட்டு நம்ம தண்ணீரை வந்து சேகரிச்சு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிகள் வந்து தவறா ப்ரிடிக்ட் பண்ணிட்டாங்க. அதனால என்னாச்சுன்னா, அடுத்த வருஷம் 2015ல மழை பொழிவு சரியா இல்லை. அதுக்கு அடுத்த வருஷமும் மழை பொழிவு சரியா இல்லை. கிட்டத்தட்ட 3 வருஷம் கண்டினியூஸா மழை பொழிவு கொஞ்சம் கூட இல்லாம போயிடுச்சு. இதனால என்னாச்சுன்னா, மக்கள் வந்து பயன்படுத்துற தண்ணீரோட அளவு மட்டும் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. ஆனா தண்ணீரோட சேகரிப்பு கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே போயிடுச்சு. இங்க முக்கியமான விஷயம் ஒண்ணு கவனிக்கணுங்க. என்னன்னா, மக்களோட ஆட்டிடியூட். அதாவது மக்கள் என்ன நினைச்சாங்கன்னா, நாங்க தான் வந்து டாக்ஸ் பே பண்றோமே, நாங்க தான் வந்து அரசாங்கத்துக்கு காசு கொடுக்குறோமே, நாங்க டாக்ஸ் பே பண்ற ஒரே காரணத்தினால அரசாங்கம் வந்து எங்களுக்கான தண்ணீரை வந்து கொடுத்து தான் தீரணும். நாங்க இந்த தண்ணீர் பஞ்சத்தெல்லாம் காரணமா வச்சுக்கிட்டு தண்ணீரை சிக்கனமா செலவு பண்ண மாட்டோம். நாங்க எப்படி செலவு பண்றோமோ அதே மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருப்போம். அரசாங்கம் எங்களை பார்த்துக்கிட்டோம் அப்படிங்கிற அந்த மனநிலையில அந்த கேப் டவுனோட மக்கள் எல்லாருமே இருந்திருக்காங்க. இதனால என்னாச்சுன்னா, தண்ணீரோட அளவு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு கிட்டத்தட்ட 13.5% அந்த சேகரித்து வச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த தண்ணீரோட அளவு கிட்டத்தட்ட 13.5% கீழே போக ஆரம்பிச்சிருச்சு. அந்த சமயங்கள்ல கவர்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன்ஸ் எடுக்கிறாங்க. அந்த 2018 டிசம்பர் அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதருக்கு வெறும் 87 லிட்டர் மட்டும்தான் பர்மிட் பண்றாங்க. அந்த நகரத்துல கிட்டத்தட்ட ஒரு 200 இடங்கள் ரேஷன் கடை மாதிரி ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. அதன் மூலமா ஒவ்வொருத்தருமே வந்து அவங்களுடைய ஐடி கார்டை காட்டிட்டு 87 லிட்டர் வாங்கிட்டு போகலாம். இது அடுத்து 2019 பிப்ரவரியில் பார்த்தீங்கன்னா 50 லிட்டரா குறைச்சிட்டாங்க. அடுத்து ஏப்ரல் மந்த்ல 25 லிட்டரா குறைச்சிட்டாங்க. இதுக்கு என்ன காரணம்னா, அவங்க ப்ரிடிக்ட் பண்ணதுபடி ஏப்ரல் அந்த மிடில் பார்த்தீங்கன்னா நம்ம டே 0 நெருங்கிடுவோம், கிட்டத்தட்ட ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாமல் போயிடும் அப்படிங்கிற அந்த ப்ரிடிக்ஷன் வச்சிருந்தாங்க. ஆனால் என்னவோ கடவுள் செயல்னால அது ஏப்ரல்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி மே மாசத்துக்கு போயிடுச்சு. அந்த மே மாசத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, மழைப்பொழிவு லேசா வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த மழைப்பொழிவுனால கொஞ்சம் கொஞ்சமா அவங்க நீர்த்தேக்கங்களுமே அதிகமாயிட்டே வந்துச்சு. இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் 2024 மார்ச் இந்த சுச்சுவேஷன் படி பார்த்தீங்கன்னா, கேப் டவுன்ல கிட்டத்தட்ட 70% தண்ணீரை வந்து சேகரித்து வச்சிருக்காங்க. அவங்க ஏற்கனவே அந்த டே 0வோட விளிம்புக்கு போயிட்டு திரும்ப மீண்டு வந்திருக்காங்க. ஆனால் மக்களோட மனநிலை மாறாம எப்பவும் போல தண்ணீரை வந்து தாராளமாக செலவு பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா, கண்டிப்பா அந்த டே 0 வந்து அவங்க நெருங்கிறத யாராலையும் தடுக்க முடியாது. இந்த தண்ணீருங்கிறது எவ்வளோ அத்தியாவசியம் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதை நீங்கள் வந்து எப்பயாவது வெயிலில் நடந்து போகும்போதோ இல்லை வேற எங்கேயாவது ஒரு டிராவல் இருக்கும்போதோ தண்ணீரோட அவசியம் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். இதுவே அந்த நகரத்தில் தண்ணீரே சுத்தமாக இல்லை, குடிக்கிறதுக்கு எங்கேயுமே இல்லைன்னா யோசிச்சு பாருங்க, நீங்கள் வாழவே முடியாது. இதன் மூலமாக என்னன்னா, அந்த நாட்டோட பொருளாதாரம் வந்து மொத்தமாக வீழ்ச்சி அடைஞ்சிரும்.
ஒரு நாடு தண்ணீருக்காக இன்னொரு நாட்டு மேல போர் தொடுக்க வேண்டிய நிலைமை கூட ஏற்படும். இப்போ இந்த சுச்சுவேஷன் தான் பெங்களூருக்குமே வந்திருக்கு. அந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா பெங்களூர் இருக்கு, 2வது பாத்தீங்கன்னா சென்னை இருக்கு. இந்தியா மட்டும் விதிவிலக்கு கிடையாதுங்க. இந்தியாவிலுமே இதுக்கு முன்னாடி மகாராஷ்டிராவில் ஒரு நகரத்துல இதே மாதிரி டே 0 வந்து கிட்டத்தட்ட நெருங்கியிருக்கும். அந்த டைம்ல ட்ரெயின் மூலமா தண்ணீர் வந்து வேற நகரங்கள்ல இருந்து அந்த நகரத்துக்கு அனுப்பப்பட்டுச்சு. நம்ம சென்னையில் 2019 இந்த நிலைமை வந்திருக்கு. அந்த சமயத்திலுமே கேரளாவிலிருந்து வேற சில மாநிலங்கள்லேருந்து ட்ரெயின் மூலமாக தண்ணீரை வந்து நமக்கு அனுப்பிவிட்டாங்க. இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா பெங்களூரில் நம்ம அந்த டே 0 நெருங்கி போய்கிட்டு இருக்கிறோம். எல்லாத்தையுமே தடுக்கிறதுக்கு ஒரு சில வழிகள் தான் இருக்குது. அதில் முக்கியமான வழி மழைநீர் சேகரிப்பு. மான்சூன்ஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா மழைப்பொழிவு ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த மழை நீரை நம்ம வந்து அரசாங்கம் தான் வந்து அதுக்கான நடவடிக்கை எடுக்கணும், அதை வந்து ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாதுங்க. ஒவ்வொரு குடும்பமுமே அவங்க வீட்டில் மொட்டை மாடியில் மழை தண்ணீர் விழுது பார்த்தீங்கன்னா அந்த மழை தண்ணீரை மட்டும் ஒரு ஃபில்டரை வச்சு ஒரு சின்ன டேங்க் வச்சுக்கிட்டு அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது எவ்வளோ பெரிய பஞ்சம் வந்தாலுமே கண்டிப்பாக ஒரு வருஷம் பெய்கிற அந்த மழையை நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 6-7 மாதங்கள் நீங்கள் சமாளிக்கலாம். இது ஒவ்வொரு வீட்டுக்காரருமே இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக எவ்வளோ பெரிய பஞ்சம் வந்தாலுமே நம்ம சமாளிச்சிடலாம். நம்ம அந்த டே 0 அப்படிங்கிறது ஒரு கனவாகவே இருக்கட்டும். அந்த கனவை நம்ம என்றைக்குமே நினைவாகாமல் பார்த்துக்குவோம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாங்க. மேலும் பல நல்ல இன்ஃபர்மேஷனோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.